விஜய்க்கு வந்து வயதானவர் இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் அவங்க ஒரு ரசிகர்களா இருக்கிறாங்க. அப்படின்னும்போது வீட்டில் இருக்க சில பெண்கள் பிடிக்காம இருக்கும்போது, பாத்தியா நடிகர் சொல்ற குடும்பத்தோட வாழ்க்கை ஒழுங்கா வாழ அவங்க பின்னாடி போகாத ஏதாவது சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை உருவாக்கணுன்றதுக்காக குடும்ப விஷயத்தை சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது அவங்களோட மனைவி, அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா மூலமா இது வெளிய வரலன்னு சொல்றீங்களா? அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க ஒரு பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கலாம். எல்லா அனைத்து பத்திரிகையாளர்களும் வாங்க, இந்த மாதிரி நான் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கேன். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 தாக்கல் செய்த மனு இது. அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாமே, சொல்லல. பிப்ரவரி 24 சென்னைக்கு சொல்லியிருக்கலாமே. 3 நாட்கள் கழிச்சு தானே வருது. அப்ப அந்த கவுன்சிலிங்க்கு இவங்க போயிருக்காங்க, அப்பியர் ஆயிருக்காங்க. அப்புறமா தான் டேட் சொல்லியிருக்காங்க. டேட் சொன்னதுக்கு அப்புறமா ஏப்ரல் 20 வந்து அவர் தவறாம ஆஜராகணும்னு சொன்னதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் கேட்டு வராங்க. சரி, இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி மனு தாக்கல் செஞ்சுன்னு சொல்லியிருந்திருக்கணும். சொல்லல. 24ஆம் தேதி வந்துச்சு நீதிமன்றத்தில். அன்னைக்கு சொல்லியிருந்திருக்கணும். அன்னைக்கும் சொல்லல. 3 நாள் கழிச்சு வெளியிலிக்கான அப்புறமா தான் விஷயத்தை வந்து பேச வராங்க. அது வரைக்கும் யாரும் பேசல. அப்படின்னும் பொழுது அது மட்டும் இல்லாம அவங்க மனு தாக்கல் செய்யும்போது தெளிவா இருக்கிறாங்க. என்னுடைய குடும்ப விஷயங்களும் எதுவுமே வந்து வெளியே போகக்கூடாது. ஏன்னா எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் பிற்காலத்தில் அது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்க தெளிவானு சொல்றாங்க. இத்தனை ஒரு 21ஆம் ஆண்டு வந்து அவங்க யூகேக்கு போனவங்க, அதோட இப்போதான் சமீப காலமாக திருப்பி வந்துட்டு வந்தாங்க. அவங்க திருப்பி வரும்போது அவ்வளோ பேச்சுக்கள் திருப்பி வந்துட்டாங்க, அவருக்கு வந்து பூஸ்டப் பண்ணாங்க, நிறைய விஷயம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க. அவங்க சொல்றதுன்னா என்னுடைய குடும்பம், என்னுடைய விஷயத்துக்குள்ள யாரும் தாட வேண்டாம், அதை என்கேமரா ப்ரொசீடிங் வேணும்னு சொல்லி தெளிவாக கேட்குறாங்க. இதில் வந்து அரசியல் பண்ணுற அவசியம் கிடையாதுல்ல. கண்டிப்பா சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள் வெளியே வர்றது என்னன்னா, ஜீவனாம்சம் கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வெளியிடுறாங்க சார். ஐ மீன் ஒரு மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அது தெளிவா விசாரிச்சதுக்கப்புறம் அது வந்து டைவர்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தானே அந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படும். இந்த மாதிரியான தகவல் வெளியே எப்படி சார் வரும்? நார்மலாக இருக்க ஒரு மனுஷன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தன் பேசிட்டாரு, ஒரு புள்ளி வச்சா கோலம் போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்கலனாலே அவங்க அந்த தெருவில் இருக்கிற 10 பொம்பளைங்க சேர்ந்தாலும் குடும்பத்தை பற்றி நார் அடிச்சிருவாங்க. மனைவிக்கு வந்து எந்த ஒரு தொழிலும் இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை, கணவனை நம்பி தான் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது எனக்கு என் கணவன் கூட வாழ்றதுக்கான விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் செய்கிற ஒரு சில செயலெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு என் வாழ்வாதாரத்துக்காக நான் என்ன பண்ண முடியும், என் கணவர் தான் நான் வந்து கேட்க முடியும். எனக்கு அவர் தானே இருக்காரு, வேற யார்ட்டும் கேட்க முடியாது, வேற சோர்ஸ் இல்லை. அதனால அவங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அதுக்கு நீதிமன்றம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஆர்டர் பண்ணோம். அவருடைய யார் என்ன சேலரி இவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காரு, இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், 50,000 சம்பளம் வச்சுக்கிறோமே. இவங்களுக்கு தேவையானது இருக்கும். இவங்க ஏற்கனவே வீடு இருக்காங்க, அந்த வீட்டில் வந்து வாடகை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன். அந்த மைனஸ் கேட்பாங்க, நான் அந்த வீட்டிலே இருந்துக்கிறேன், என்னோட செலவுக்கு மட்டும் இதெல்லாம் கொடுங்க, என்னுடைய சாப்பாடு செலவு இருக்குது, துணிமணிகள் வாங்குறேன், என்னோட பேஸ் நெசிட்டிஸ்லாம் இருக்குது, எனக்கு ஒரு 50,000, எனக்கு ஒரு 25,000 கொடுங்க, 30,000 கொடுங்க கேட்பாங்க. நீதிமன்றம் அதை பரிசீலனை செஞ்சு எவ்வளோ அமௌண்ட் தரணும், ஒரு லிவ் ஃபார் பேசிக் லைஃப் கம்யூனிட்டிஸ் வாழ்றதுக்கு என்ன வகையாக தரணும் சொல்லி நீதிமன்றம் அந்த தொகையை வந்து ஒதுக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டோடனே அடுத்து உங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. அவர்கிட்ட இருக்க சொத்து வந்து கேட்டுருவாங்க. சொத்து கேட்டு போட்டோம், அந்த அம்மா அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்களே எடுத்து கொடுக்க போறீங்க.